ஆல் ஜெம் சினிமாஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினிமாஸ் வந்து நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்கள், சூப்பரான வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான யூஸ்ஃபுல்லான விஷயங்களாக ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து என்டர்டெயின்மெண்ட்டான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அப்படி வந்து நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து 2 முக்கியமான படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் வந்துட்டு வரப்போகுது. இந்த படத்து மேலே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து காத்துட்டு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சார் கையிலேருந்து துப்பாக்கியை வாங்கக்கூடிய அண்ட் வந்து ஏஆர் முருகதாஸ் இவரோட டைரக்ஷனில் வெளியாகக்கூடிய சிவகார்த்திக் என்ற மதராசி அந்த படம் தான் வந்துட்டு வரப்போகுது. ஸோ மதராசி படம் அப்படின்றப்பே வந்து ப்ரொமோஷன்ஸ்லாம் இவங்க வந்து பண்ணுறப்போ கொஞ்சம் ஆவரேஜான நிலைமையில தான் வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, படத்து மேலே மிகப்பெரிய ஒரு ஹைப்பை செட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த படத்தை வந்துட்டு பெரிய லெவலில் இப்போ சிவகார்த்திகேயனோட ஒரு படம் வருது, இப்போ பராசக்தி படம் வரப்போகுது அப்படின்னா அதோட ஹைப் இப்பயே நம்மளுக்கு வந்து தெரியாமச்சு. பட் மதராசி அப்படின்ற படத்தோட ஹைப் வந்து அப்படியே அமரனுக்கு அப்புறம் கொஞ்சம் டவுன் ஆகிட்டே இருந்தது. இதுக்கு என்ன காரணங்களாக வந்து சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, படம் மிகப்பெரிய ஒரு படமாக இருக்குது, பட் ஆனால் இதுக்கோட ஹைப்பை நம்ம அதிக லெவலில் கிரியேட் பண்ண வேண்டாம், அதனால் அந்த ஆவரேஜ்லேயே வச்சுருப்போம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ருக்மணி அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பண்ணுறாங்க. ஸோ முக்கியமான ஒரு 2 ஃபேமஸான ஒரு ஹீரோயின் தான் இந்த படத்தில் வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ருக்மணி இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம். அதில் ஒரு சில படங்களில் இவங்க சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணதுனால ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இல்லை, டெஃபினட்டாக இந்த பொண்ணு தான் பண்ணும், இந்த பொண்ணு தான் கதையோட ஒரு கோரு, ஸோ அப்படின்றது நோக்கத்தோட இவங்க வந்துட்டு இந்த ஹீரோயினை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக ஆன் ஸ்க்ரீன் பேராக இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்படி சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மதராசி படத்துக்கு மேலே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே வந்து ஒரு 75% ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகிருக்கு சிவகார்த்திகேயனோட படங்கள் வந்து பார்க்குறதுக்கு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு 3 நாளில் வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த 3 நாள் வந்து சிவகார்த்திகேயனோட சூப்பர் ஹிட் படங்களில் வந்து மதராசியும் வந்து இடம் பிடிக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. தலைவன் வந்து இறங்குறப்போ பின்னாடியே வந்து இன்னொருத்தவர் வந்து அதே ஷோலேருந்து வந்து வந்த மாதிரி இன்னொருத்தர் சிவகார்த்திகேயன் அவர் இன்ஸ்பிரேஷனாக வச்சு இன்னொரு ஆள் வந்து வருவார்ல, அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கேபிஒய் பாலா அவர்கள். அவர் வந்து காந்தி கண்ணாடி அப்படி சொல்லிட்டு ஒரு படம் வந்துட்டு வருது. இந்த படத்து மேலே ஹைப்பு தாண்டி பாலாவுக்காக படம் பார்க்கணும் அப்படின்றது தான் நிறைய பேர் வந்துட்டு காத்திருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் நானும் முதல் அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து சொல்லிக்கிறேன். ஸோ என்னடா அப்படின்னா ஆக்சுவலாக என்னென்னா அவர் வந்து படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, படம் எந்த விதத்தில் இருக்கும் அப்படின்ற எல்லா எக்ஸ்பெக்டேஷனையும் தாண்டி இல்லை. அவர் ஒரு ரூபா சம்பாதிச்சாருன்னா இன்னொரு ஒரு 2 ரூபாயா சேர்த்து இல்லாதவங்களுக்கு ஏதாவது செய்வார், அதுக்காக அவர் படத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நான் பேசுகிறப்பே கேட்டுட்டு இருந்தாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. படத்தை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்குள்ளே டெஃபினட்டாக வந்து ஒரு அறிமுக நடிகர் அப்படின்றப்ப கண்டிப்பாக விமர்சனங்கள் வரும், கண்டிப்பாக அதை எதிர்கொண்டாகணும். நல்ல விமர்சனங்களும் வந்து வரும், அதையும் வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்தில் புஷ் பண்ணணும் அப்படின்றது தான் இருக்குது. அண்ட் வந்து நமிதா கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவங்க தான் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. அவங்கள பற்றி முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்லணும்னா, ஒரு 50 ஹீரோயின் வந்து பாலா வந்து ரிஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் இல்லை நான் பண்ணுறேன், எனக்கு கதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவே மிகப்பெரிய ஒரு விஷயம். டெஃபினட்டாக காந்தி கண்ணாடி படமும் இந்த படமும் போட்டி போட்டுட்டு வராங்க. ஸோ யார் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத வந்து பொறுத்து வந்து பார்ப்போம். ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு மோஸ்ட் ஐகானிக் தமிழ் சினிமாவோட டேரக்டருக்கு பர்த்டே. யார் இந்த மோஸ்ட் ஐகானிக் டேரக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான வந்துட்டு ஒரு ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்றத தாண்டி ஆல் டைம் ஐகானிக்காக ஒருத்தர் இருப்பார்ல, அவர் தான். ஸோ ஏதாவது ஒரு படங்கள் எப்போ வந்து சறுக்கலாம், ஏதோ ஒரு படங்கள் வந்து எப்போ ஒரு அதோட கலர் கிரேட் வந்து மாறலாம், ஏதோ வந்து ஒரு சில படங்களுக்கு நம்மளுக்கு வந்து தோல்வி படங்களாக வரலாம். ஆனால் அந்த கிராஃபை மெயின்டைன் பண்ணுறது இருக்குல்ல, அதை வந்து வெற்றிமாறன் அவர்கள் வந்து சூப்பராக வந்து பண்ணுவார். வடச்சென்னை ஆகட்டும், அசுரன் ஆகட்டும், அதுக்கப்புறம் பொல்லாதவன் ஆகட்டும். பொல்லாதவனோட பிஜிஎம்லாம் இன்றைக்கும் பல்சர் வச்சிருக்கேன், எனக்கு தான் தெரியும் அதோட ஒரு ஃபீல் என்ன அப்படின்றது. ஸோ அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு படங்களை வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து கொடுத்தவர் வெற்றிமாறன். ஸோ இவரோட ரீசெண்டாக வந்து இவரோட பேட் கேர்ள் அப்படின்ற படம் வந்து ரிலீஸ் ஆகலை. நான் இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய பிரச்சனை கொடுக்குறாங்க, அதனால் நான் வந்து ப்ரொடக்ஷனே க்ளோஸ் பண்ணுறேன்ற லெவலுக்குலாம் வந்து போயிருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரோட பசங்களை படிக்க வைக்கிறதாகட்டும், அவங்களுக்குன்னு ஒரு லேண்டு வாங்கி கொடுக்குறதாகட்டும், அதே மாதிரி வந்து ஒரு லைப்ரரி ஒன்று கட்டி நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து இங்கே படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாகட்டும், இதெல்லாம் ஹிட்டனா வெற்றிமாறன் சாரை பற்றி வந்து தெரியாத ஒரு சீக்ரெட். ஸோ இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேருக்கு இது தெரியுமா அப்படின்றது வந்து தெரில. அவரோட ஃபஸ்ட்டு வந்து ஒரு BMW புது கார் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிமாறன் அவர்கள் வந்து வாங்குறாரு, வாங்கி ஆஃபீஸில் கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. அவரோட அசிஸ்டண்ட்டை சொல்லி அந்த காரை வந்து வெளில எடுக்க சொல்கிறார். ஃபஸ்ட்டு அந்த காரை நிப்பாட்டிட்டு காரை வந்து வெளில எடுக்க சொல்கிறாரு. அவருக்கு அந்த காரை சரியாக இது பண்ண தெரியாமல் அந்த கேட்டில் வந்து ஃபுல்லாக மோதி ஒரு சைடே வந்துட்டு பார்த்திங்கன்னா போயிடுச்சு. அப்போ வந்து வெற்றிமாறன் அங்கேயிருந்து வந்து கேஷுவலாக என்னடா மோதிட்டியா
சரி விடு பரவாயில்ல உனக்கு எதுவும் ஆகலைல்ல அப்படி சொல்லிட்டு கடந்து போயிட்டார். அதே இடத்துல வேற ஒரு டேரக்டரோ வேற ஒரு மனிதரோ இப்போ நம்மளே இருந்தாலும் அதை எப்படி எடுத்துப்போன்றது வந்து தெரியல. அப்போ அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக லாஸ்ட் வரையும் ஒரு விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 6-7 படங்களுக்கு அவர் தான் இன்ன வரையும் அசிஸ்டன்ட் டேரக்டராகவே இருக்காரு. ஸோ அந்தளவு ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸோட ஒரு பாண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டேரக்டர் அப்படின்றது வந்து சொல்கிறேன். ஏன் அசிஸ்டன்ட் டேரக்டர் பர்டிகுலராக சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிற அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அடுத்த கட்டத்துக்கு போகணும் அப்படின்றது எத்தனை டேரக்டர்ஸ் வந்து யோசிப்பாங்கன்னு தெரியல. அதை யோசிக்கக்கூடியவர் வந்து வெற்றிமாறன். சரி ஓகே, இதெல்லாம் தாண்டி சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிடுச்சு. நான் பார்க்குறப்ப அப்பா தலைவன் இஸ் கியூட் அண்ட் அதே நேரத்தில் வந்து ஹீ இஸ் பேக் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். என்னன்னா ஆக்டர் விமல் அவர்கள் வந்து ஒரு ஷூட்டிங் வந்து பண்ணுறாரு. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் தேனி இந்த சைடில் ஏரியாவில் வந்து ஒரு ஷூட்டிங் வந்துட்டு போயிட்டுருக்கு. அதில் வந்து ஓரமாக தலைவன் வந்து ஒரு சேர் போட்டு ஒரு பனைமரத்துக்கு அடியில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. எப்பவுமே வந்து ஒரு ஸ்வாக் ஸ்டைலில் வந்துட்டு இருப்பாப்புல. ஸோ அந்த வீடியோ பார்க்குறப்ப பயங்கரமாக வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா வந்து இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா விமல் அவர்களோட கெரியரில் இப்போ அந்த படமும் வந்து நல்ல நல்ல படங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காரு. அந்த வகையில் இந்த படம் வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல படமாக இருக்கும். பட் ஆனால் அது என்ன படத்தோட ஷூட்டிங்கிறதெல்லாம் சீக்கிரட்டாகவே வந்து வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் வந்து கருத்துக்களை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து சினிமா அப்டேட் வந்து பயங்கரமாக சூப்பராக போச்சு. அண்ட் வந்துட்டு இன்னொரு அப்டேட்ஸில் சந்திக்கிறேன்.